இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதிர்நீச்சல் சீரியல்ல தற்பொழுது முக்கியமான கதாபாத்திரமான குணசேகரனை கதைக்களத்துல பெருசா பார்க்க முடியல. இத ரசிகர்கள் அவதானிச்சிருக்காங்க. பிரபல டிவி நிகழ்ச்சியில மக்கள் மத்தியில ரொம்பவே விறுவிறுப்பா ஓடிக்கிட்டு இருக்க சீரியல் தான் எதிர்நீச்சல். இது ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்போட ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல முக்கிய கதாபாத்திரமா இருக்கிறவர் தான் குணசேகரன். ஆனா தற்பொழுது குணசேகரன் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு வருது. கடந்த எபிசோட்ல கலெக்டரை பார்க்கறதுக்காக ஜனனி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்து பேசுறாங்க. அப்போ ஜனனிய கொல்ல வந்த நபர் வந்து பேசுறாரு. அதை பார்த்த ஜனனி, நேத்து ஏன் நீங்க சாப்பிடாம போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ரவுடி, அக்கா நான் சாப்பிட வரல, உங்களை கொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட ரொம்பவே அன்பா பேசுனீங்க, அதனால என்னோட மனசு மாறிடுச்சு. எனக்கு அம்மா தங்க இருக்கிறாங்க, அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. உங்களை கொலை செஞ்சா பணம் தரதா சொன்னாங்க. அதுக்காக தான் நான் உங்களை கொல்றதுக்காக வந்தேன். ஆனா என்னால முடியல அக்கா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜனனியும் அது குணசேகரன் தானே அப்படின்னு போட்டோவை காட்டி கேக்குறாங்க. இந்த நிலையில ஜனனி கிளம்புறதுக்காக போக கலெக்டர், நான் உங்களை கார்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில வராங்க. அப்போ கலெக்டர் தான் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனையால கலெக்டரை பார்க்க வந்த நபர்கிட்ட தேவையில்லாம திரும்பவும் பிரச்சனை செஞ்சா திரும்பவும் நீதிமன்றத்துல வழக்க தொடர்ந்து பார்க்குற நேரத்தை கூட குறைச்சிடுவேன் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இதையடுத்து அந்த நபர் போயிடுறாரு. இதை பார்த்த ஜனனி கலெக்டர் கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மறுபக்கம் குணசேகரன் எந்த விதமான தகவல்களையும் அறிவுக்கரசு கிட்ட இருந்து வரல அப்படின்ற குழப்பத்துல இருக்காரு. கடந்த சில வாரங்களா குணசேகரனை சீரியல்ல பார்க்கவே முடியல. எதிர்நீச்சல் சீரியல்ல கதைக்களத்துல ஏதோ மாற்றம் நடக்க போகுது. அதுவும் கலெக்டரை வச்சு கொண்டு போக போறாரு இயக்குனர். அப்போ இனிமே குணசேகரன் சீரியல்ல முக்கியம் இல்ல போல கதைக்களம் வேற எங்கேயோ போகுது. அப்போ இனி குணசேகரன் இந்த சீரியல்ல இருந்து விலகிடுவாரா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.